Okay, next topic we are going to see about national income. National income, I already said you that national income is nothing but it is a income earned by a country as a whole through over a single year, that is an annual year national total national income. Okay, so regarding that we are going to see here the 2 points. One is national income is a measure of the total value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Very simple, quietly the definition is given here. The measure of the total value of goods and services which are all produced by an economy over a period of time, that means a year, a single year. ஒரு ஆண்டினுடைய கணக்கு தான் நம்ம வந்து நேஷனல் இன்கம், அதாவது அந்த உற்பத்தியினுடைய மதிப்பை தான் இங்கே நாட்டினுடைய வருமானமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷன் எனக்கு கிளியர் பண்ணுது. ஓகே, அண்ட் ஹியர் த நேஷனல் இன்கம் மே ஆல்சோ நோன் அஸ் பை 2 நேம்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒன் இஸ் gross national product, another one is national dividend. We may called national income as a name of gross national product or national dividend. And next, various terms associated with measuring of national income. That means various பல வகையில் நம்ம நேஷ்னல் இன்கம்மை வந்து தேசிய வருமானத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம், கணக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வேரியஸ் மெஷர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நியர்லி 7 in types. 7 மெத்தடில் 7 வேஸில் நம்ம மெஷர் பண்ணலாம். வாட் ஆர் தே மீன்ஸ் வெரி சிம்பிள், குவைட்லி அந்த 7 என்ன அப்படின்னு பாருங்கள். டேக் த நோட் ஆஃப் திஸ் சில்ட்ரன். ஒன் இஸ் gross national product, it means GNP. Another one is gross domestic product, which shortly called as GDP. Next, third one பார்த்தீங்கன்னா NNP, national product. And fourth one is NDP, net domestic product. Fifth one PCI, per capita income. Sixth one PI, personal income. Seventh one DI, it means disposable income. We are going to see each and every topic as a briefly here, children. Now first topic is gross national product. The definition of gross national product is here. GNP is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profit earned from capital invested abroad. நல்லா பாருங்க. Gross means here மொத்தம், total அப்படின்னு அர்த்தம். டோட்டல் மொத்த, நேஷன் தேசிய, ப்ராடக்ட் உற்பத்தி, அப்போ மொத்த தேசிய உற்பத்தி. தட் மீன்ஸ் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒரு ஆண்டினுடைய உற்பத்திகள் எவ்வளோ அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஜிஎன்பி. இதில் என்ன இன்க்ளூட் ஆகும்னா, நாட் ஒன்லி த டொமஸ்டிக் ரெசிடென்ட் ஆஃப் எ கண்ட்ரி, இட் இன்க்ளூட்ஸ் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளினுடைய மதிப்புகளை மட்டும் இது கணக்கில் எடுத்துக்காது, இன்னும் வேறு ஒன்றும் கணக்கில் எடுத்துக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வாழக்கூடிய ரெசிடென்ட்ஸ் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த முதலீடிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸும் வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கில் எடுத்துக்குவாங்களாம். ஸோ this is called as the GNP. இதனுடைய ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. It is GNP equal to C plus I plus G plus X minus M into plus NIFIA. அதாவது here C denotes consumption. கன்சம்ஷன் அப்படின்னா நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணுறோம் ஒரு பொருளை வாங்கும்போது, அந்த வாங்குறதுக்காக பயன்பாட்டுக்காக வாங்குகிறோம் இல்லையா, அந்த கன்சம்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட், என்ன முதலீடு பண்ணியிருக்கோம், அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் கன்சம்ஷனுக்கு, நாங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம். அண்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இதில் எவ்வளோ செஞ்சுருக்கு. ப்ளஸ் வந்து எக்ஸ் மைனஸ் எம், இதில் வந்து நாட்டினுடைய ஏற்றுமதி எவ்வளோ, நாட்டினுடைய இறக்குமதி எவ்வளோ, அதாவது ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதியை மைனஸ் பண்ணது. It is called as export minused by that is import minused by export. Okay, export means here income, import means here our எக்ஸ்பெண்டிச்சர். அந்த மாதிரி நாம் நினச்சிக்கணும், தெரியுதா? எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே நாம் அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அந்த பொருளை விற்கிறோம். அப்போ அடுத்த நாட்டினுடைய பணம் நம்ம நாட்டுக்கு வரும். அப்போ இம்போர்ட் அப்படின்னா அடுத்த நாட்டினுடைய பொருட்களை நாம் வாங்குறதுனால நம்ம நாட்டினுடைய பணம் அடுத்த நாடுகளுக்கு வருமானமாக போகுது. ஓகேவா? சரி. ஸோ நிஃபியா மீன்ஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வாட் வி ஆர் ஏர்ன் ஃப்ரம் த அப்ராட். இப்போ வேறு கண்ட்ரீஸில், ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மிக தட் இஸ் நோ
இந்தியாவினுடைய பெரிய பெரிய ரெசிடென்ட்ஸ் ரொம்ப வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய கோடிக்கணக்கில் பணத்தை வந்து அப்ராடில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த இதிலேருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்க கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் வே ஆஃப் கால்குலேட்டிங் நேஷ்னல், தட் மீன்ஸ் க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஜிடிபி, இட் மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ நம்மளுடைய டாப்பிக்கே நம்ம டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா லெசனுடைய டைட்டிலே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் என்னது இட்ஸ் க்ரோத் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இதில் தான் மெயின். இப்போ நம்ம நாட்டினுடைய உண்மையான உற்பத்தி என்ன அப்படின்னு பார்க்கறது தான் இது. மேலே பார்த்தது நேஷ்னலில் நாட் ஒன்லி த டொமஸ்டிக்கை மட்டும் பார்க்கல, ஃபாரினுடைய ப்ராஃபிட்டையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே வி ஆர் கால்குலேட்டிங் ஒன்லி வித்தின் த ப்ரொடக்ஷன் வித்தின் த ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, எஸ். தேர்ட் ஒன் இஸ் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா NNP ஷார்ட்லி இட்ஸ் கால் இஸ் அரைவ்டு பை மேக்கிங் சம் adjustment with regard to depreciation. That is, we arrive with the net national product by deducting the value of depreciation from GNP, அதாவது gross national productல இருந்து மைனஸ் பண்ணி வரது தான் NNP. நெட் NNP மீன்ஸ் ஹியர் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அதனுடைய ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். how will we get the NNP உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா GNP கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்ல இருந்து உன்னுடைய டெப்ரிஷியேஷன், உனக்கு என்னெல்லாம் இழப்புகள் இருக்கோ, உன்னுடைய டிடக்டிங் வேல்யூ, நீ செய்த செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, உன்னுடைய ப்ரொடக்ஷனுக்காக நாட்டுக்காக செஞ்சது எல்லாமே வந்து இது கவர்மெண்ட்டுடைய கால்குலேஷன் தான். இதெல்லாம் நாட் சிங்கிள் பர்சன்ஸ் கால்குலேஷன் இல்லை. நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே மெஷர்மெண்ட் இஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். ஸோ GNP minus depreciation is equal to, you will be get at what? NNP. And fourth one subtitle பாருங்க children, net domestic product. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எதனுடைய ஒரு அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய ஒன் ஆஃப் த பார்ட் தான் அது. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பை டிடக்டிங் த குவான்டம் ஆஃப் டியர் அண்ட் வேர் எக்ஸ்பென்சஸ். டியர் அண்ட் வேர் அப்படின்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு ப்ரொடக்ஷனுக்காக மிஷினரிஸ் வாங்கியிருக்கலாம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மிஷினரிஸில் வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகள், இல்லை அது ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அந்த இடத்துல வேற ஒன்று மாற்றி வைக்கிறது இல்லை ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாமே வந்து டியர் அண்டு வேர், அதை உடச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உற்பத்திகள் நேரத்தில் பயன்படுத்தின அந்த பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகிட்டு அதனால் அது மாற்று ஒரு பொருளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் தான் வந்து இங்கே டியர் அண்டு வேர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை இங்கே மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜிடிபியிலேருந்து நமக்கு அந்த செலவு, அந்த ரிப்பேருக்கான செலவை டிப்ரிஷியேஷனாக மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் NDP. ஓகே, தட் மீன்ஸ் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட்டுன்னா இங்கே நிகர, சராசரி, நிகர அப்படின்னு அர்த்தம். தெரியுதா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், PCI. பெர் கேபிட்டா தலா வருமானம். தலானா ஒரு தனி மனிதனுடைய வருமானம். இப்போ நீ ஒரு சிங்கிள் பர்சன், நான் ஒரு சிங்கிள் பர்சன். ஓகே, திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் தட். நம்மளுடைய ஏர்னிங், உன்னுடைய இன்கமாக இருக்கலாம், நீ ஏர்ன் பண்ணுற இன்கமாக இருக்கலாம் மேபி இன் ஃபியூச்சர். அடுத்தது வந்து நான் இப்போ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிற இன்கம், மேபி பேரண்ட்ஸோடைய இன்கம் தனித்தனியாக, யா மதருடைய இன்கம், ஃபாதருடைய இன்கம், அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். இந்த பெர் கேபிட்டா தலா ஒரு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டாக இதை மெஷர் பண்ணுவாங்க. ஒரு எல்லாத்துடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாப்புலேஷனுடைய இன்கமும் தனித்தனியாக எவ்வளோன்ட்டுலாம் கால்குலேட் பண்ண முடியாது, இது சாத்தியமும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு நோன் என்டையர் பெர் கேபிட்டா ஹோல் த்ரூ ஓவர் இந்தியாவினுடைய ஒரு தனி மனிதனுடைய வருமானம் சராசரியாக எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேஷனாக போடக்கூடிய கால்குலேஷன் தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். அந்த பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பெர் கேபிட்டா இன்கம். ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட்? த்ரூ பை நேஷ்னல் இன்கம். நாட்டினுடைய மொத்த வருமானம் எவ்வளோ அப்படின்ட்டு வச்சுட்டு அதை வந்து அந்த மொத்த வருமானத்தை நாட்டினுடைய ஒட்டு மொத்த பாப்புலேஷன் எவ்வளோவா இருக்குது, 121 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதனால் டிவைட் பண்ணி அதுலேருந்து வரும்போது அது வரக்கூடிய அந்த ஆன்சர் தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். சராசரியாக இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுற மெத்தட், சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, ஹியர் கிவன் அஸ் அ ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்பெஷலாக டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் இன் 1867-68, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, டியூரிங் த பீரியட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலில், ஃபார் த டைம் ஃபஸ்ட் தாதாபாய் நோரோஜி, he is belong to our country, நம்ம நாட்டை சேர்ந்தவர் தான்.
had ascertained the per capita income in his book. அதாவது பெர் கேபிட்டா இன்கம் பற்றி ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தான் எழுதின ஒரு புக்கில் அவர் சொல்லியிருப்பார். என்ன டாபிக் அப்படின்னா, அவர் எழுதின புக்கு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த இதை வந்து இவர் அந்த பீரியட்லேயே 1869-68லேயே வந்து பெர் கேபிட்டா இன்கம்மை பற்றி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார். அதுதான் வந்து இவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, எஸ், கம் டு த நெக்ஸ்ட். 6th one, personal income, PI. Personal income is the total money income received by individuals and a household of a country from all possible sources before direct taxes. அதாவது ஒரு தனி மனிதன் என்னெல்லாம் வருமானத்தை ஈட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி அவன் டைரக்ட் டாக்ஸஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அவனுடைய உண்மையான சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் அந்த பர்சனல் இன்கம். அந்த பர்சனல் இன்கம்மை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பர்சனல் இன்கம் யூ கேன் ஃபைண்ட் அவுட். நேஷ்னல் இன்கம், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸஸ், இப்போ நம்ம நேஷ்னல் இன்கமாக நம்ம நாட்டுக்கு கட்டக்கூடிய டேக்ஸஸ் இஸ் மைனஸ்டு பை, அதாவது இதுலேருந்து இப்போ மைனஸ் பண்ண நேஷ்னல் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸஸ்லேருந்து மைனஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் profit minused by social security contribution. இப்போ social security contribution நம்ம சமுதாயத்துக்காக ஒரு நாடு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிலிட்ரிக்காக இப்போ கவர்மெண்ட் செலவு பண்ணது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த செலவுகள். அப்புறம் நல்லா கவனிங்க, the social security contribution மற்றும் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கொரோனா பீரியடில் ஏழை மக்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 1000 rupees வந்து என்ன பண்ணாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்தாருங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த பென்ஷன், இந்த ரொம்ப ஓல்டு ஏஜில் இருக்கக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இப்போ வாங்குறாங்க இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அந்த வித்தவுட் எனி காஸ்ட், அதாவது அவங்களுடைய வருமானம் எதுவும் உழைப்பு இல்லாமல் அவங்க இலவசமாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு பண உதவிக்கு பெயர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். நல்லா கவனிங்க, இதையும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கவர்மெண்ட் சமுதாயத்து பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய அந்த செலவும், மக்களினுடைய நலத்துக்காக ஏழைகளுக்கு தந்த அந்த உதவி பணமும் என்ன பண்ண மாட்டாங்க, இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க பர்சனல் இன்கமில். அதை மைனஸ் பண்ணிவிட்டு, எதோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்டோட மைனஸ் பண்ணி, அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வரக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடியதை நேஷ்னல் இன்கம் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ்னால மைனஸ் பண்ணால் வரக்கூடியது தான் வந்து பர்சனல் இன்கம். ஓகேவா, சரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அவன் என்ன செலவு பண்ணுறான், அவனுக்காகவும் அவனுடைய குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணுறது தான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, ஹவு யூ கேன் பி கால்குலேட்டட் திஸ்னா த்ரூ பை த எக்ஸ்போஸ் ஆஃப் DPI. தட் மீன்ஸ் பர்சனல் இன்கம் மைனஸ்ட் பை டைரக்ட் டாக்ஸஸ். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய வருமானத்துலேருந்து அவன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த மீதி அவன் என்ன டேக்ஸாக பே பண்ணானோ அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, டிஸ்போசபிள்னா அந்த டேக்ஸை பே பண்ணி மீதி இருக்கிறது தான் அவனுடைய இன்கமாக இருக்கும். சரி, அண்ட் நெக்ஸ்ட் கம் டு த பாயிண்ட், gross domestic product, GDP. Gross domestic product, GDP, produced in the country. GDP of a country includes only the market value of goods and services produced in a country. GDP பாருங்கப்பா, the goods, already I have seen about the goods and services produced in a country. நம்ம நாட்டில் என்ன goods and services ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், the market value of apple produced in a Kashmir are included in our GDP. Since Kashmir is in India, of course, காஷ்மீர் நாட்டில் ப்ரொடியூஸ் ஆன ஆப்பிளினுடைய வேல்யூவை நம்ம மார்க்கெட் வேல்யூவை ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஏன்னா காஷ்மீர் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஒரு ஸ்டேட். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய உற்பத்தி லாபங்கள் கண்டிப்பாக இந்திய வருமானத்தில் கணக்கில் எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் ப்ரொடியூஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கேன் பி கால்குலேட்டட் இன் இந்தியா?
Indian GDP never. So அதை நம்ம calculate பண்ண முடியாது. It's only calculated, that means it is only included in a side of the US United Stateல இருக்கக்கூடிய அந்த கலிஃபோர்னியாவை அங்க இருக்கக்கூடிய அந்த GDPல தான் calculate பண்ண முடியும். Okay, yes, come to that next. Produced during a time period. GDP of a country measures the market value of goods and services produced only during the specified time period. GDP எப்படி measure பண்ண முடியும்? Only a specified period. That specified time period is called as 1 year. அந்த ஒரு ஆண்டுக்குள்ளார உற்பத்தியாகக்கூடிய பொருட்களினுடைய மதிப்பு தான் வந்து இங்க GDP. Example, if an year is the specified time period, the GDP of 2018 will include the market value of goods and services produced only during 2018. அதாவது ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2018 உடைய ஜிடிபி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 2018 உடைய வேல்யூவை தான் இங்கே 2018 உடைய ஜிடிபியாக எடுத்துக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட், இன் இந்தியா த ஜிடிபி இஸ் மெஷர்டு போத் ஆனுவலி அண்ட் குவார்ட்டர்லி. அண்டர்லைன் திஸ் ஒன் சில்ட்ரன். இந்தியாவில் ஜிடிபி எத்தனை டைப்பில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் இஸ் ஆனுவல், another one is quarterly. That means ஒரு முழு ஆண்டுக்கு கணக்கிடுவாங்க. அடுத்தது குவார்ட்டர் காலாண்டுகள் வச்சு கணக்கிடுவாங்க. தெரியுதா? சரி, every 3 months once. Yes, that is called as quarterly. The annual GDP is for a financial year which is from April 1 of say 2017 to April 1 ல இருந்து 2017 April 1 ல இருந்து March 31st 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இயரை தான், அந்த டைம் பீரியட் தான் ஃபினான்ஷியல் இயராக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் 2017-18 தான் இப்படி தான் கணக்கில் எழுதுவாங்க. ஓகே, அக்கௌண்ட் ஆஃப் த கண்ட்ரி. த குவார்ட்டர்லி ஜிடிபி எஸ்டிமேட்டட் ஆர் ஃபார் ஈச் ஆஃப் த 4 quarters into which India's financial year is divided. அப்போ இந்த குவார்ட்டர்லி 4 quarters ஒரு 12 மாதங்களில் 3 மாதங்களாக பிரிக்கும் போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 குவார்ட்டர்லி கிடைக்கும். அதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயராக இந்தியாவில் டிவைட் பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் denoted Q1, குவார்ட்டர்லி 1 அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் எப்படி எடுப்பீங்கன்னா, என்னென்ன மந்த் அப்படின்னா ஏப்ரல், மே அண்ட் ஜூன். செகண்ட் குவார்ட்டரில் என்ன மந்த் எல்லாம் வரும் Q2ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். தேர்டு குவார்ட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Q3ல, or we can say as third quarter or Q3, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஃபோர்த் குவார்ட்டர் or Q4 அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி அண்ட் மார்ச். ஸோ தீஸ் ஆர் ஆல் த குவார்ட்டர்லி இயர்ஸ் which are all calculated, which are all used for calculating GDP in India as a whole through of an annual period. Okay children, I hope that you have clearly understood regarding this, the calculation of measurement of GDP which is followed in India as in a way of both annually and quarterly. It's given here. Okay ma'am